அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான நண்பர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய அருமை தலைவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். முதலாவது அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மோட்சம் போகணும்னா ரொம்ப ஆசை. ஆனால் மோட்சத்துக்கு எப்படி போகணுங்கிற வழி நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால ஏதோ புண்ணியம் பண்ணுனா மோட்சத்துக்கு போகலாம், தானம் தர்மம் பண்ணுனா மோட்சத்துக்கு போகலாம், நாய்க்கு பிஸ்கட் போட்டால் மோட்சத்துக்கு போகலாம், மிருகங்களை கவனிச்சா மோட்சத்துக்கு போகலாம், சூரியனை வணங்கினா மோட்சத்துக்கு போகலாம். இப்படி அவங்க மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு முறை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் துணி எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து புண்ணியம் தேடுகிறாங்களாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தலைவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ இவையெல்லாம் செய்தாலும் மோட்சத்துக்கு போகிற ஒரே வழி மனம் திரும்பு. பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கம் இது மார்க்கம், மதம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் அது என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுக்கு நல் வழியை காண்பிக்கிறது. அந்த நல்வழியை காண்பிக்கிறது என்ன செஞ்சால், முதலாவது உன்னுடைய மனசில் இருக்கிற கரைகள், அழுக்குகள் நீங்க வேண்டும். மனசில் நிறைய பேருக்கு அழுக்குகளும் கரைகளும் இருக்கிறதுனால விதமாக உள்ளத்தில் பொல்லாத துர்க்குணங்கள் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், வாயிலிருந்து, அதாவது மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், வெளியிருந்து வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னார். ஒரு இடத்துல அவருடைய சீசர்கள் அவரும் கை கழுவாமல் சாப்பிட்டதை கண்டு, கை கழுவாமல் சாப்பிடுகிறது அசுத்தமா இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எது அசுத்தம், எது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றால், வெளியிருந்து உள்ள போகிறது தீட்டு இல்லை, ஆனால் உள்ளிருந்து வெளியே வருது, அதாவது உள்ளத்தில் நிறைந்திருக்கிற பொல்லாத குணங்கள், விபச்சாரம், வேசித்தனம், மூர்க்கம், காமம், இச்சையடக்கம், அதாவது காமகாரம், இச்சை, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் உங்கள் மனதில் இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்புங்கள். தெய்வம் யார் என்பதை அறிந்து மனம் திரும்புங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தலைவன் சொல்லுகிறார். அப்போது எதில் மனம் திரும்ப வேண்டுமென்றால், எல்லா பாவ காரியங்களை விட்டுவிட வேண்டும். புண்ணியம் செய்கிறதுனால பரலோக ராஜ்யம் கிடைக்க போகிறதில்ல. மனம் திரும்புங்கள். கிறிஸ்தவ மார்க்கம் மதம் மாறுங்கள் என்று சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள். தலைவன் முதலாவது ஆரம்பித்த வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது. மனம் திரும்பாமல், நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் எந்த பாவமும் செஞ்சதே இல்லை, நான் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு ஈயரும்பு கூட கொண்டுனதில்லை, நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி தங்களையே சுத்தமாக சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். மனம் திரும்ப வேண்டுமானால் தங்களுடைய பாவங்கள் என்ன என்பதை அறிந்து அவைகளை தேவ சன்னிதானத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்து மாத்திரமல்ல, விட்டுவிட வேண்டும். விட்டுட்டு அதற்கு பிற்பாடு பழைய பாவங்களை விட்டு புதிய மனுஷனாக அவன் அவதரிக்க வேண்டும். பக்தன் சொல்கிறார், நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னால் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர், இயேசுவை காண்பிக்கிறவர் இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். மனசானது பலவிதமான காரியங்களில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க, அந்த மனதை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, அந்த மனதை இயேசுநாதருக்கு நேராக, அந்த மனதை இயேசுநாதருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்படி திருப்பி தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்களானால் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமை தலைவன் இயேசு சொல்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோகம் மிகவும்
பக்கத்தில் இருக்கிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்புவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென்.